ஹலோ, குட் மார்னிங். ஆன்சர் ஃபார் த மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ். அதில் 4 விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு பேசிக்காக 4 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். தட் இஸ் 4 ஸ்டாண்டர்டான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை நான் சொல்லிடுறேன். ஒன்று இந்தியா சைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று மேரி பிஸ்கட் மில்க் பிக்கிஸ். இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 வச்சு நம்ம சூப்பராக ஆன்சர் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிச்சிடலாம். ஓகே, இமேஜின் நீங்கள் மேரி பிஸ்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவில். ஓகே, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது உங்களோட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், மேரி பிஸ்கெட்டுங்கிறது உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் இந்தியாவில் மேரி பிஸ்கெட்டை இன்னும் நிறைய விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் இருக்கிற அதே ப்ராடக்ட்ல எந்த மாற்றமும் இல்லாமல் அதே மார்க்கெட் இந்தியாவில் இன்னும் உங்கள் ப்ராடக்ட் எப்படியாவது நீங்கள் நல்லா புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு பேர் மார்க்கெட் பெனட்ரேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? ரெண்டாவது, நீங்கள் வச்சிருக்கிறதோ மேரி பிஸ்கெட், ஆனால் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற இந்த ப்ராடக்டை நீங்கள் எங்கே திரும்ப விற்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இல்லை, சைனாவுக்கு போய் விற்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ப்ராடக்ட் ரிமைனிங் த சேம், நியூ மார்க்கெட் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு பேர் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேர். புரியுதா? இப்போ அடுத்த சினாரியோ, நீங்கள் சைனாவுக்கு போய் விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சைனாவுக்கே போய் விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறது மேரி பிஸ்கெட் இல்லை, மில்க் பிக்கிஸ். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்டும் புதுசு, மார்க்கெட்டும் புதுசு, ரெண்டுமே புதுசுனா இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷன் பேர். மேடம் இல்லை நடுவில் நீங்கள் ஒன்று விட்டுட்டீங்களே? ஆமாம் விட்டுட்டேன். என்ன தெரியுமா? இந்தியாவில் தான் நீங்கள் இருக்கீங்க, மேரி பிஸ்கெட் தான் வித்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு ஒரு புது டேஸ்ட் வேணுமா, அதனால மேரி பிஸ்கெட்லேருந்து மாறி வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலான்னு மில்க் பிக்கிஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ப்ராடக்ட்டுங்கிறது புதுசு, ஆனால் மார்க்கெட் அதே பழசு தானே. அதனால இதுக்கு பேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னு பேர். இப்போ 4 சேர்த்து ரிவைஸ் பண்ணி கொடுக்கட்டுமா? நம்பர் 1, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மேரி பிஸ்கெட், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் இந்தியா, அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் பெனட்ரேஷன். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மேரி பிஸ்கெட், நியூ மார்க்கெட் சைனா, அதுக்கு பேரு மார்க்கெட் டெவலப்மெண்ட். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மேரி பிஸ்கெட், அதுலேருந்து புது ப்ராடக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, மில்க் பிக்கிஸ். பட் ஆனால் அதை எங்கே செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவிலே செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மார்க்கெட் ஒன்று தான், ஆனால் ப்ராடக்ட் தான் வேற. இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இங்கே இந்த சைனாக்கும் போகணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு மேரி பிஸ்கெட் வேண்டாம், கண்டிப்பாக மில்க் பிக்கிஸ் தான் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படின்னா மார்க்கெட்டும் புதுசு, ப்ராடக்ட்டும் புதுசு, அது கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ இந்த 4 விஷயம் புரிஞ்சா போதும், ஆன்சர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெளிவாயிடும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம்ல MCQல இந்த 4 எப்படி புரட்டி போட்டு கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். CA இன்டர்மீடியட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக வெப்சைட் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ் கோர்சஸ் அண்ட் ஒர்க் அவுட் பேட்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஆல் தி பெஸ்ட். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.